6 மாதத்துக்கு மேலே குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ திட உணவுகள் ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் குழந்தை தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய உணவுகளில் முதல்ல சீரியல் பேஸ்ட் உணவுகளை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது அரிசி கஞ்சியோ ராகி கூழோ இல்லை கேழ்வரகு கஞ்சி இந்த மாதிரியான உணவுகளை முதல்ல ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய உணவுகளையுமே ஒரு 3லேருந்து 5 நாளுக்கு ஒரு நேரம் மட்டும் கொடுத்து பழக்கணும். அதாவது காலை நேரத்தில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் கொடுத்து பழக்கணும். பின்ன அதே உணவை 2 நேரம் கொடுத்து பழக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு உணவையும் 3 to 5 days ஒன்ஸ் ஆரம்பிக்கிறது நல்லது. சரி, நான் சீரியல் பேஸ்ட் ஃபுட் ஆரம்பிச்சிட்டேன், நெக்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கிறது டாக்டர்? ஸோ தென் தால் வகைகள், அதாவது பருப்பு வகைகளை வேக வச்சு மசிச்சு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே மிக்சியில் அடித்து கொடுக்கறது நல்லது கிடையாது. அது ஃபுட்டோடைய ஸ்திரத்தன்மை, அதாவது பெலட்டபிலிட்டியை மாற்றிடும். அந்த ஃபுட்டை குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பின்ன அதுக்கப்புறமா வாழைப்பழத்தை மசிச்சு கொடுக்கலாம், பப்பாளி மசிச்சு கொடுக்கலாம், உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். டியூபரஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட்ஸை நம்ம அதுக்கப்புறம் கொடுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம 8 மாதத்துக்கு 9 மாதத்தில் குழந்தைக்கு நான்வெஜ் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கிறதுமே முட்டை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் எக் யோக், மஞ்சக்கருவை முதல்ல ஆரம்பிக்கணும், பின்ன வெள்ளைக்கருவை கொடுக்கணும். இதோட ஐடியா என்னென்னா, சில பேருக்கு முட்டையுடைய புரதத்தினால அலர்ஜி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ குழந்தைக்கு 1 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம தட்டில் என்னெல்லாம் போட்டு சாப்பிட்றோமோ அது எல்லாமே குழந்தை சாப்பிடலாம். ஸோ 1 வயசு கம்மியான குழந்தைக்கு ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸோ உப்போ இல்லை தேனோ எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.